ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யமினி, தமிழோடைய நிவம். இன்றைக்கி யமினி பிரபு விலாகில் ஃபிஷ் டேங்க்கு எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்காக வாங்கினது இந்த ஃபிஷ் டேங்க்கு. அவங்கள எங்கேஜாக வச்சுக்கிறதுக்காக. இப்போ தானே டிவிஸ்லேருந்து கொஞ்சமாச்சும் ஃபோன்லேருந்து பார்க்குறத கம்மி பண்ணுவாங்கன்ட்டு அப்படின்றதுக்காக நாங்கள் வாங்கினோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷ் டேங்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கேபினட்டோடு சேர்த்து 7500 ஆச்சுங்க. நாங்கள் இது எல்லாமே குளத்தூரில் தான் வாங்கினது. டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் மட்டும் தான் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில், மீஷோஸ்லேருந்து வாங்கினது. வாங்க பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இந்த டேங்கோடு பார்த்திங்கன்னா 4 பேக்கெட்ஸ் சாண்டு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் அந்த 7500 இன்க்ளூட் ஆகிடும். இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே 2 ஸ்டோன் பேக்கெட்ஸ் ஒயிட் கலர் சின்னது கொடுத்தாங்க. ஒரு பெரிய பிளாக் ஸ்டோன்ஸ், ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ். எதுக்கு நாங்கள் இந்த கலர் சூஸ் பண்ணோன்னா, எங்களுடைய டேங்க்கும் ஒயிட்டுங்க. ஒயிட்டுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தால் தான் நல்லாயிருக்குன்றதால நாங்கள் அதை சூஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன்ஸு, சாண்டு எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 1 ஹவர் வெயிலில் காய வச்சுட்டு, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகிடும். சூரிய வெளிச்சம் பார்த்தா அதில் இருக்கக்கூடிய கிருமிகளும் இறந்து போயிடும். அதுக்காக தனித்தனியாக வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சுட்டாங்க. காய வச்சுட்டு இந்த டேங்க்கில் ஒரு 4 இது கேன் வாட்டர் கேன் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த மோட்டர் ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஃபில் பண்ணணும். அந்த மோட்டர்லேருந்து தண்ணி குறைய நம்ம திரும்ப ஃபில் பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லைன்னா மோட்டரோட லைஃப் போயிடும். அதனால் அவங்க கொடுக்கும் போதே சொன்னாங்க, அந்த மோட்டரை முழுகிற அளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றணுன்னு. எங்களுக்கு 4 கேன் தண்ணி, அதாவது ஒரு கேன் 20 லிட்டர்ஸுங்க. 4 கேன் தண்ணி ஊற்றிருக்கோம். 80 லிட்டர்ஸ் தண்ணி இதனுடைய கெப்பாசிட்டி. இந்த டேங்க்கு பார்த்திங்கன்னா 2 ஃபீட் டேங்க். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சாண்டு போட்டு நல்லா ஒரு லேயர் ஃபில் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒயிட் அண்ட் பிளாக் சாண்டு தான் இருக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக ஒரு லேயர் நல்லா போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுது. செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் போட்டுட்டோம், சின்ன ஸ்டோனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்டோனும் ஒயிட் ஸ்டோனும் அங்கங்கே அழகாக பார்க்குறதுக்கு வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 டே ஆனோம் அந்த தண்ணி. ஓகேங்களா. 1 டே மோட்டரை 1 டே ஃப்ரீயாகவே ரன் பண்ண விட்டுருங்க. ஃபிஷ்ஷை அதெல்லாம் விடாதீங்க. ஃபிஷ் எப்போ நீங்கள் விடணுன்னா 1 டே அந்த வாட்டரை நல்லா மோட்டர் போட்டுட்டு நல்லா விட்டுருங்க எம்டியாக. அதில் பார்த்திங்கன்னா ப்ளூ லிக்விடு அது கூடயே கொடுத்தாங்க எங்களுக்கு. அது ஒரு 10 ட்ராப்ஸ் விட்டுட்டோம். சப்போஸ் அது இல்லைன்றவங்க கல் உப்பு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, எந்த பேக்கெட்டும் கிடையாது, இந்த தெருவில் விற்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட வாங்கின கல் உப்பாக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு எம்டியாக அந்த டேங்கை ஒரு நாள் ரன் பண்ணிவிடுங்க. ரன் பண்ண பின்னாடி அந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா அந்த கவரோடு உள்ளே ஒரு 1 ஹவர் விட்டுருங்க. அந்த தண்ணியோட டெம்பரேச்சரும் அந்த ஃபிஷ்ஷுக்கு அந்த டெம்பரேச்சரும் கரெக்டாக அடாப்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷை கவரில் இருந்து எடுத்து அந்த ஃபிஷ்ஷு போட்டு கொடுத்து அந்த தண்ணியோடு அதில் விட்டுருங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக அந்த ஃபிஷ் அந்த தண்ணியில் தான் வாழ்ந்துட்டு இருந்தது. அதை நம்மளுடைய தண்ணிக்கு சேஞ்ச் பண்ணோன்னா அது அடாப்ட் பண்ணிக்காது. அதனால் அந்த தண்ணியோடு உள்ளே விட்டுட்டிங்கன்னா அது நல்லா லைஃப் இருக்குங்க. ஒன்று நீங்கள் தண்ணி கேன் யூஸ் பண்ணுறக்கூடிய தண்ணி தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த தண்ணி யூஸ் பண்ணாலும் ஃபிஷ் லைஃப் வராது, அது இறந்துடும். அதே போல் எந்த ஃபிஷ்ஷோட எந்த ஃபிஷ் விடணும்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க. நாங்கள் இது ஃப்ரீயாக கொடுத்ததால் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். குட்டி குட்டி ஃபிஷ்ஷெலாம், பெரிய ஃபிஷ்ஷோட குட்டி ஃபிஷ் விடாதீங்க. அது அதோட அடாப்ட் பண்ணிக்காது, கடிச்சிரும். அதனால் இறந்து போயிடும் குட்டி ஃபிஷ்ஷெலாம். குட்டி ஃபிஷ் கொடுத்தாங்கன்னா குட்டி ஃபிஷ் வேணான்னு பெரிய ஃபிஷ்ஷு கேட்டு வாங்கிட்டு வாங்க. ஒரு சில ஃபிஷ்ஷெல்லாம் நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோங்க. டெட்ராவும் கப்பீஸு அதே போல் பார்த்திங்கன்னா ஜீப்ரா, மாலிஸ்லாம் அவங்களே கொடுத்தது. இந்த கோல்டன் ஃபிஷ்ஷு, கோழி காப் இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்ததுங்க. இதுவும் இந்த பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் செட் ஆகிடுது, சின்ன ஃபிஷ்ஷு செட் ஆக மாட்டேங்குது. அதனால் அதை கேட்டு வாங்கிட்டு வாங்க. இந்த குட்டி குட்டி பிளான்ட்டெல்லாம் மீஷோவில் வாங்கினேங்க. அந்த பெரிய பிளான்ட்டெல்லாம் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானில் வாங்கினேன். 2 ஹவுஸ் வச்சுருப்பேன், அதையும் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானில் தாங்க வாங்கினேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டாக இருக்கட்டும் இல்லை லைவ் பிளான்ட்டாக இருக்கட்டும்
நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய குட்டீஸ்க்கு பிடிச்சிருக்கிறதால இந்த மாதிரி நாங்கள் வாங்கி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் பேப்பர் ஒட்டியிருக்கோம் பாருங்கள். அது வந்து டேங்க்குக்கு பின்னாடி தான் ஒட்டியிருக்கோம், டேங்க்குக்குள்ளே ஒட்டலைங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலுமே அது ஃபிஷ்ஷுக்கு வந்து செட் ஆகாது. அதனால் நாங்கள் பின்னாடி ஒட்டிட்டோம். பார்க்குறதுக்கு அழகாக லுக்காக இருக்கும் போல். இது போல் வீடியோ பார்க்க யாமினி பிரபு விலாகை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஃபிஷ் டேங்கை எங்கே வாங்கினேன்னா, நான் ரொம்ப கம்மியாக வாங்கினது பார்த்திங்கன்னா குளத்தூரில் தான் நான் வாங்கினேன். நீங்களும் அதே போல் அங்கே